தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. மிக முக்கியமான இன்னொரு அரசியல் நகர்வு குருமூர்த்தி அவர்களுடைய பேட்டி சமீபத்தில் வெளிவந்துச்சு. அதில் சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சது நாங்கள் கம்பல் பண்ணி தான் கமிட் பண்ண வச்சோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறார். ஏன் சார் கம்பல் பண்ணி? அந்த நெருக்கடியை ஏன் பாஜக கொடுக்கணும்? இல்ல 19.4% வாக்குகளும் மேக்சிமைஸ் ஆன்டி மோடின்னு சிபிஎம் சொல்லும் போது மினிமைஸ் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபிங்கிறது வந்து பாஜகவுக்கு தோதான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு பெரிய கட்சி 19.4% வாக்கு பலம் கொண்ட கட்சி பாஜக எதிர்ப்பையும் மோடி எதிர்ப்பையும் கைவிடுவது வரவேற்கத்தக்கது. 29 பொறுத்தவரை வாழ்த்துக்கும் உரியது. ஓகே, இல்லை ஒரு நெருக்கடியை நோக்கி, ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், தலைவர்கள்ட்ட மேலே ஜெல்லானாலும் தொண்டர்கள்ட்ட அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் தான் அது சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு நெருக்கடியை கொடுத்து அதை வந்து ஒரு ஓப்பன் ஃபோரத்திலே குருமூர்த்தி சொல்கிறார் அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி 98 ஜெயலலிதா அம்மையார் வந்து விழுந்து கிடந்த ஜெயலலிதா அம்மையார் வாஜ்பாயை பிடிச்சி தான் ஏறினாங்க. அப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட் தான், எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கலைஞருக்கே கேட்டேன். கலைஞர் என்ன சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டான், அதிமுக பாமக கூட்டணி சேர்த்து வச்சுட்டான்னு என்ன கடுமையாக முரசில் எழுதி பேட்டி கொடுத்து என்ன விமர்சிச்சுட்டு இருந்தாரு. அப்போ வாரப்பத்திரிகை நிருபர்கள்லாம் கலைஞர் இப்படி உங்களை சொல்றாருன்னு சொல்லும்போது நான் அதுக்கு பதில் சொல்லாமல் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்கும்போது கதிரவனை கண்ட பனித்துளி போல் ரவீந்திரன் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணி ஒரு தரகராட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டான், அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கிட்டாங்கிற கலைஞருக்கு அந்த குற்றச்சாட்டு வந்து, அதை கொள்கையற்ற நாட்டு உருவாக்கிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து கதிரவன் கண்ட பனித்துளி போல் மறைஞ்சு போகும்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து கேட்ட கேள்வி எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டோம். அந்த கூட்டணி தான் ஜெயலலிதா, வீழ்ந்த ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு பூஸ்டை 98 கொடுத்து அந்த கூட்டணி வந்து ஜெல்லாச்சு. நான் மறுக்க வரல, அது ஜெல்லாச்சு. அதே வேளையில் 2004 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கவிழ்த்தம் பிறகு வந்ததுனால அது ஜெல்லாகல. அதிமுகவுக்கும் ஒரு ஓட்டு கிடைக்கல, பாஜகவுக்கும் ஒன்றும் கிடைக்கல. 98 கூட்டணி ஒரு பொருந்தக்கூடிய கூட்டணியாட்டு கோவை குண்டு வெடிப்பு. ஏன்னா ஜெயலலிதாவே அதை முன்னெடுத்தாங்க, எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு. நான் சொன்னதை என் ஸ்டேட்மெண்ட்டை தந்தியில் பாமக துணைத் தலைவர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர், செய்தி தொடர்பாளர் ரவீந்திரன் துரைசாமி அறிக்கைன்னு தந்தியில் பெருசாக போட்டு எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யார், பதவி உனதா எனதா, இதுதான் திமுக தமாக கருணாநிதி மூப்பனார், பதவி உனதா எனதான்னு பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து எல்லா பதவியிலும் சண்டை போடுவாங்க. எங்கள் பிரதமர் வாஜ்பாய்ங்கிறவங்க பிரதமரை சொல்லுங்கன்னு, உங்க பிரதமரை சொல்லுங்கன்னு கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டு துணைத் தலைவராட்டி ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். அந்த அறிக்கை வந்து அடுத்த நாள் தான் ஜெயலலிதா அம்மையார் தூத்துக்குடியில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாப்புல அலையன்ஸ் ஜெல் ஆயிட்டு. அதுதான் இங்க முக்கியம். இப்போ வந்து மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருந்தா அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது. இப்போ வந்து அலையன்ஸ் ஜெல் ஆகணும்னா பலத்தின் அடிப்படையில் பங்கீடு வேணும். எப்படியாவது 19.4 உள்ள வந்துட்டுங்கிறதுக்காக பாஜக குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு எடப்பாடி நினைச்சாங்கன்னா அந்த வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இன்னும் சொல்ல போனா மோடிக்கு விழுந்த ஒரு 6% வாக்கு 16 கலைஞர் கருணாநிதிக்கே விழுந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? புது கணக்கா இருக்கு. உண்மைதான். மோடிக்கு வந்து 19% வாக்கு மோடி பிரதமர்னு விழுந்தது. ஓகே சார். என்டிஏ கட்சிகள் வந்து 2016 எடுத்தது 12% வாக்கு. ஜெயலலிதா அம்மையார் 45% மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்திருந்தாங்க. அது பிறகு ஜெயலலிதா அம்மையார் எடுத்தது 41% வாக்கு. சீமான் களத்துக்குள்ள வந்து 1% வாக்கு எடுத்தார். திமுக கூடுனது வந்து 10% வாக்கு திமுக அணி கூடிச்சு. 3% வாக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டவங்க, அசம்பிளிக்கு வந்து மோடிக்கு எதிராக ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டவங்க அசம்பிளிக்கு வந்து கலைஞருக்கு வந்தாங்க. மீது 7% வாக்கு மோடி தலைமைக்கு விழுந்த வாக்கு தான் கலைஞர் தலைமைக்கு வந்தது. பகுதி பெரும்பான்மை சமுதாயத்தின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத கார்காத்த வேளாளர், தொண்டை மண்ட வேளாளர், 24 மலை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், செங்குந்தர், உடையார், வண்ணார், நாவிதர், கோயவர், இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கை பரவலாக வாழக்கூடிய நாடார்கள் பல பகுதிகளில் மைக்ரேட் ஆகி எல்லா பகுதியிலும் வாழக்கூடிய 4%, திருவாரூர்லாம் நாடார் நிறைய இருப்பாங்க, மயிலாடுதுறை, இந்த சமூகங்கள் தான் அந்த வாக்கை வந்து மோடிக்கு ஆதரிச்சவங்க கலைஞர் ஆதரிச்சாங்க. இப்போ இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும்னா பாஜகவை பெரிய சக்தியா காட்டணும். 120 சீட்டு ரெட்டலன்னா குறைஞ்சபட்சம் 60-65 சீட்டு
தாமரை நிற்கணும். தாமரைன்னா மற்ற 4 கட்சிகளையும் சேர்த்து அந்த ஒரு பங்கீடு இங்க மஸ்ட். நயினார் அந்த பங்கீடை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காரு. அண்ணாமலை இந்த பங்கீட்டுல வந்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணினா 2 பேருக்கும் லாபம் இருக்கணும், பலத்தின் அடிப்படையில் பங்கீடுங்கிறதுல அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ இதுதான் இங்க பிரச்சனை. அது கூட்டணி சீட்டு பேரத்துல தான் 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது. இந்த தடவை உடையக்கூடாதுன்னு அமித்ஷா நினைக்கிறனால தான் எடப்பாடி வீட்டில் போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டாரு. ஸோ அதே நினைப்பு வந்து அதிமுகவுக்கும் இருக்கணும். அவங்க அதை போர் போட்டிஸ் பண்ணி ஏமாத்தலாம் நினைச்சா அண்ணாமலை அதை அனுமதிக்க மாட்டார், தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார். நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை தொண்டர்கள் உணர்வுக்கு ஏற்பதான் காய் நகர்த்துவார்னு உறுதியாக நான் நம்புறேன். சார், நீங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரும் அந்த இன்டர்வியூல குறிப்பிட்டார். 2024 எடப்பாடியோட தலைமை வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிச்சு, அவருக்கான நெருக்கடியும் கூட அவர் பாஜகவுக்கு வரது அப்படிங்கிறத குருமூர்த்தி அவர்கள் ஹைலைட் பண்ணாங்க. அது எப்படி? உண்மைதான், குருமூர்த்தி அவர்கள் சொல்றது உண்மைதான். ஏன்னா குருமூர்த்தி அவர்கள் கன்ஃபார்ம் ஆகாத இன்னொரு நியூஸையும் சொல்றாரு. விஜய் 90 சீட்டும் துணை முதல்வரும் கேட்டதா சொல்றாரு. ஆமா சார், அது பல நிரூபிக்காத விஜய் கூட எடப்பாடி போனாருன்னா இப்பவும் எடப்பாடி ஆதரவாளர்களுக்கும் எடப்பாடிக்கும் சொல்றேன், பிஜேபி அலையன்ஸ்ல பலத்திற்கேற்ப பங்கீடு பண்ணாம வரவேற்கிறேன். 19.4 ப்ரோ மோடி ஆட்டு ப்ரோ வாஜ்பாய் கொண்டு வந்ததை வரவேற்கிறேன். 2029க்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே வேளையில நீங்க விஜயை நம்பி போனீங்கன்னா ஜானகி சிவாஜி மாதிரி 2 பேருமே அடிபட்டு போவீங்க. பல நிரூபிக்காத விஜயை நம்பி எடப்பாடி போனாருன்னா ஜானகி சிவாஜி கதை தான் பெரும் மோசமா முடிஞ்சு போகும். சார், 2024 திமுக ஜெயிக்கிட்டுன்னு எடப்பாடி விட்டாருன்னு சொல்றாரு சார், அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த பேட்டியில் அது நம்ம வந்து ஒரு நுட்பமான புள்ளி தானே. 2024 எப்படி அவரு ஜெயிக்கணும்னு எடப்பாடி எப்படி விடுவாரு? அது அரசியல் வந்து தெருவில் பேசுறதுதான் ஸ்டாலின் எடப்பாடி விரோதம்ங்கிறது. உள் அரசியல் வேற. ஜெயலலிதா அம்மையார் 99ஆம் ஆண்டு மூப்பனார் கூட கூட்டணி வைக்க விரும்பல. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் மூப்பனார் அடிபடட்டுன்னு நினைச்சாங்க. அடிபட்டுட்டாருன்னா வேற வழி இல்லாம அசம்பிளியில நம்மகிட்ட கூட்டணி வந்துருவாரு. நாம பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு மூப்பனார் வந்து ஒரு 7-8 சீட்டு ஜெயித்துட்டாருன்னா இந்த வெற்றியை மையமா வச்சு அசம்பிளியில காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு கிளம்பிடுவார். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து 2009 தனிச்சு நின்று தோக்கட்டுன்னு தான் நினைச்சாங்க. நான் சான்ஸ் எடுக்க முடியாதங்கிற புள்ளியில கலைஞரை வந்து அரசியல் ரீதியா மிரட்டிட்டேன் ராமதாஸை வீழ்த்துறதுக்கு. அது வேற விஷயம். கலைஞர் அந்த இதுல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில மிரட்டிட்டேன்ல, அவருக்கு நன்மைக்கு சான்ஸ் எடுக்க முடியாது. பெரிய தலைவர், அவரை நம்ம அந்த வார்த்தை தவறு, அந்த வார்த்தையை விட்டுருங்க. அவர் நன்மைக்கு அவர் அதை இது பண்ணாரு. ஆனா ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா 2009 விஜயகாந்த் தனிச்சு நின்று அழியட்டு, பலையனப்பட்ட விஜயகாந்த சட்டமன்றத்தில் சேர்த்துக்கலாம்னு நினைச்சாங்க. பார்லிமெண்ட்லேயே சேர்த்தா கேப்டன் மக்கள் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சின்னு, கருப்பு எம்ஜிஆர் ஆட்சின்னு அவரே கிளம்பிடுவார். அதனால அந்த இதை பண்ணாப்புல. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட நின்று பாஜக 7-8 எம்பி சீட்டு வந்துட்டாங்கன்னா 26 அவங்க தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு தனிச்சு போயிருவாங்க தைரியமா. அப்போ இதுல தோத்து வந்தாதான் நம்ம கிட்ட வருவாங்க. ஆனா எதிர்பாராத விதம் எடப்பாடிய செக் அடிச்சது அண்ணாமலை எடப்பாடிய கனவை தகர்த்துட்டாரு. என்டிஏக்கு 18 சீட்டு, ஒரு சீட்டும் ஜெயிக்கல. 18% ஓட்டு, 18% ஓட்டு, ஒரு சீட்டும் ஜெயிக்கல. 18% வாக்குக்கு என்டிஏ கொண்டு போயிட்டாரு அண்ணாமலை. 19.4 தான் எடப்பாடிக்கு ஓட்டாட்ட ஆயிற்று. பாஜக தாமரை ஓட்டு 11.4. எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகளை தவிர்த்து எடப்பாடிக்கு ஓட்டு 19.4. அப்போ 2 இலன்னா ஒரு தாமரைங்கிறத 26 நிறுவிட்டாரு அண்ணாமலை. அண்ணாமலை நிறுவனதான் இப்ப எடப்பாடிக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. எதிர்பார்த்த கணக்கு தப்பி போயிட்டு ஜெயலலிதா மூப்பனாரை சேர்க்காம போட்ட கணக்குல 42% வாக்கு எடுத்துட்டாங்க. அந்த 42 அவங்க கூட நின்னுச்சு. 42 அவங்க கூட நின்னுச்சு. அதே மாதிரி விஜயகாந்த சேர்க்காம ஜெயலலிதா போட்ட கணக்குல 37% வாக்கு எடுத்துட்டாங்க, 13% ஓட்டு எடுத்துட்டாங்க. மீண்டும் 10% ஓட்டு எடுத்த விஜயகாந்த சேர்த்துட்டு ஜெயித்துட்டாங்க. விஜயகாந்த் ஜெயலலிதா டைம்ஸுக்கு 41 சீட்டுக்கு போனாப்புல. இப்போ 19.4% வாக்கு எடுத்த எடப்பாடி பழனிசாமி, அது டிக்ளைனிங் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனி ஆட்சின்னா இவரெல்லாம் தனி ஆட்சியெல்லாம் அமைச்சுக்கிட முடியாது. அப்போ நீங்க முதல்ல வந்து 19.4 வச்சுக்கிட்டு
தனியாட்சியெல்லாம் சொல்லி சீட் ஷேரிங் பண்ண முடியாது. 19.4ன்னா நீங்கள் தனியாட்சி அமைங்க, அது வேற. 19.4ன்னா 11.4க்குள்ள சீட்டை ரேஷியோ படி கொடுங்க. 100 சீட்டு உங்களுக்குன்னா 55 to 60 சீட்டு, 100 சீட்டு ரெட்டலைக்குன்னா 55 to 60 சீட்டு தாமரைக்கு. இதை பாஜக கேடர்ஸ் விட மாட்டாங்க. அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா தான் நிற்பாங்க கேடர்ஸ், பலத்துக்கு ஏற்ற பங்கீடுன்னு. ஆனா கேடர்ஸ் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த வகையில எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்தது அரசியல் அரங்கத்துல அண்ணாமலை தான். தமிழிசையோ எல்முருகனோ சிபி ராதாகிருஷ்ணனோ தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாரு. நயினார வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடல. நயினாரும் அனுபவங்கள் கொண்டவர். அண்ணாமலைக்கு அந்த சிக்ஸர் அடிக்கிறத பயன்படுத்தி அவரும் கரெக்டா நயினார் வந்து தன் தலைவர் காலத்துல தான் சாதிக்கணுங்கிறதுல நயினாரும் செயல்படுவாருன்னு நான் கருதுறேன். சார், நீங்க பலத்தின் அடிப்படையில சொல்றப்ப குருமூர்த்தியும் கிட்டத்தட்ட உங்க நம்பருக்கு தான் வராரு. 134-100 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் பிரிக்கிறாரு. அது பாசிபிளா சார்? அதை நோக்கி தான் பாஜக நகருமா? கண்டிப்பா பாஜக அதை நோக்கி தான் நகருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதை தாண்டி எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மீண்டும் விஜய் சேர்க்கிறது. அது ஜானகி சிவாஜி மாதிரி பேர். சார், இப்போ இதுல இருந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா எடப்பாடி? இப்போ இவ்வளவு கமிட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க திரும்ப 2 இடத்துல சொன்னதுனால நான் அதை கேட்கிறேன். வெளியே வர வேண்டியது இல்லை. அவர் 29ல வெற்றி பெறதுக்கு அவருக்கு நான் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். 19.4ஐயும் மோடி பிரதமர்னு கொண்டு வந்துட்டு ஆன்டி பிஜேபி டைல்யூட் பண்ணா அதை நம்ம வரவேற்க தான் செய்வோம், மனதார வரவேற்கிறோம். அவர் வெளியே விடக்கூடாதுங்கிறது தான் அமித்ஷாவுக்கு நோக்கம். அதனால தான் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டாரு. ஸோ வெளியே விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதே வேளையில் அவருக்கு குட்ஸ் அண்ட் மஸ்ட் பிரிவேல் அப்பானிக்கும் பலத்திற்கேற்ப பங்கீடுன்னு வரணும். இதுவும் அவரும் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் சீமானி கீழே போயிட்டாருங்கிறதையும் அவர் 4 ஊடகவியலாளர் வச்சு மறைச்சாலும் உண்மை அதுதாங்கிறத அவர் உணரணும். கண்டிப்பா சார். தேமுதிகவோட ஸ்டாண்டு கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு ட்வீட் போடுறாங்க, மோடி ரீட்வீட் போடுறாரு. என்ன சார், என்ன நடக்குது தேமுதிகல? தேமுதிக அதிமுக ஆப்ஷனே வச்சுக்கிட்டு என்டி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்றாங்கிறதுக்கு உதாரணம் பட்ஜெட்டை பாராட்டினது, பல விஷயங்கள்ல திமுகவை பாராட்டினது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நடவடிக்கையை பாராட்டினது. என்டி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறது கூட்டணி ஆட்சிங்கிற அந்த இதுக்காக என்டி ஆப்ஷனை வந்து மோடி அந்த ட்வீட் மேட்டரில் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. கூட்டணி ஆட்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதிமுகவுக்குள்ளேயும் பகைக்காம அதிமுகவிலும் பிஹைண்ட் த டோர்ஸ் வந்து ராஜ்யசபா 25லே தந்துடுங்க. ராஜ்யசபா நீங்க ரொம்ப முக்கியமானவங்க, பாமகவை நம்பி நாங்கள் இல்லை உங்களை நம்பி தந்துடுறோம், ஏதோ ஒரு டீல் வந்து பிஹைண்ட் த சீன் பேசலாம். ஓகே ஓகே ஓகே. தர மாட்டேன்னு அவமானப்படுத்தினதை கூட மறைச்சிக்கிட்டு வேற வழி இல்லை. ஏன்னா 2021ல் தேமுதிகவை வேண்டான்னு அனுப்பினவர் தானே. அதுக்கப்புறம் மோசமான ஓட்டு எடுத்த தேமுதிக தானே 5 MP சீட்டு கொடுத்தாரு. அப்போ அரசியல் கணக்குக்குள்ள டக்குன்னு நிமிஷத்துக்கு மாறும். அந்த சூழ்நிலை தேமுதிகவுக்கு சாதகமான சூழ்நிலை வந்துட்டுன்னா, தேமுதிக தவிர்க்க முடியாத ஒரு கட்சிங்கிற அளவில் வந்துட்டுன்னா திமுகவும் விரும்புவாங்க, அதிமுகவும் விரும்புவாங்க, என்டிஏ விரும்புவாங்கிறது இயல்பு தானே. இப்போ என்டிஏ வந்து 29 மையமாக வச்சு தேமுதிகவை நம்ம 26லே பாக்கெட் பண்ணி வச்சுக்கோன்னு அவங்க நினைப்பாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இப்போ என்னங்கிறது பாஜக கூட சேர்ந்த பிறகு எப்படி மூவ் பண்றாருங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும். பாஜகவோட சேர்ந்ததுமே சீட் தகராறுல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சூழல் அப்படி சுழன்றடிக்கும் போது வந்து டக்குன்னு ஒரு இந்திய மேல கட்சியாட்டும் முக்கியத்துவம் கட்சியாட்டும் தேமுதிக வந்துடும். இதுதான் ராமதாஸ் வந்து துல்லியமா தமிழ் மண்ணில் இவ்வளவு வருஷம் ரொம்ப பிரமாதமா செய்துட்டு இருக்கிறாரு. அப்ப அதை ஏன் தேமுதிகவும் செய்யக்கூடாது? எல்லாரும் தங்கள் இம்பார்ட்டன்ஸ் அரசியல் அரங்கத்துல உயர்த்தக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஓபன் பண்ணி பார்கெனிங்க உயர்த்த தானே எல்லாரும் பார்ப்பாங்க. நேற்று கூட ஒரு எடப்பாடி ஆதரவாளர் விஜயை காட்டி பார்கெயின் பண்ணலாம் பாஜகன்னு வரும்போது நம்ம வந்து அது ஜானகி சிவாஜி மாதிரி போயிருங்கிறது தான் நம்ம கருத்தாட்ட அதுக்கு முன்வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி பாஜகவிலும் ஒரு சில சக்திகள் சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்ணலாம்னு கருதுவாங்க. சீமான ஏபிசிடி எதிர்ப்புல இருக்காங்க. இவங்க வந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி எடப்பாடி கிட்ட பலத்துக்குரிய சீட்டை வாங்கலாம்னு கூட அண்ணாமலை போன்றவங்க அதை நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாமகவுடைய ஸ்டாண்ட் நேத்தி அன்புமணி அவர்கிட்ட பிரஸ் மீட் கேட்குறப்ப எல்லாம் இங்கே ஐயா மருத்துவர் ஐயா தான் வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டாரு. அவருடைய போக்கும் கிட்டத்தட்ட தேமுதிக ஸ்டாண்ட் தான் இருக்குமா சார்? பாமக திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி பார்கெயின் பண்றாங்க. ஓகே, நுணுக்கமா பார்த்தா அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஓகே ஓகே.
மற்றவங்களுக்கு சாதாரணமாக பார்த்தா அது தெரியாது. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனையும் வந்து அது அந்த அளவுக்கு டாக்டரை அதை எடுப்பாருன்னு நான் நம்பல. அது நான் வந்து எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு வச்சிருந்த ஒரு ஆப்ஷன். என்ன சார்? ரஜினிகாந்த் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லும்போது 5.5% வாக்கெடுத்த ஆர்கே நகர் வெற்றி வீரர் மக்களவையில் எடுத்த ஒரு டிடிவி ரஜினிகாந்த் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்றதுக்கு அன்னைக்கு தயாராக இருந்தார். ஓகே, லட்சுமணனுக்கு தெரியும் நம்ம தம்பி இதுக்கெல்லாம். அடுத்தபடியாக கமலஹாசனை நான் நேரிலே பார்த்து ஸ்டில்லெல்லாம் வந்திருந்தது, பார்த்துருப்பீங்கள்ல. கமலஹாசன் நான் பார்த்து வரும்போது 3.7% எடுத்த கமலஹாசனும் அண்ணன் ரஜினிகாந்த் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்றதுக்கு தயாராக இருந்தார். அதில் நான் கமலஹாசன்கிட்ட கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்கள் 3.7 எடுத்திருக்கீங்க, உங்கள் வாக்குகள் வந்து ஒரு 25-30 தொகுதியில் தான் இதில் கணிசமாக வருது. நீங்கள் கணிசமாக எடுத்த அந்த 30 தொகுதியை நீங்கள் வாங்கிடுங்க, ரஜினிகாந்த் சிஎம்மாக சொல்லிடுங்க, மற்றபடி இந்த மாதிரி கட்சிகளை ரஜினிகாந்த் கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ கமலஹாசனுக்கு 30 சீட்டுன்னதும் கொஞ்சம் அது அவருக்கு ஏற்றுக்க முடியல. உடனே டக்குன்னு சொன்னார், என் நண்பங்கிட்ட நான் பேசிக்குவேன், என் நண்பங்கிட்ட நான் டீல் பண்ணிக்குவேன்னு. தப்பு எனக்கு கமலஹாசன் மேலே ஒன்று கோவம் வரல. நம்ம அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதாட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம அன்னைக்குள்ள சூழ்நிலையில் நல்லதுக்கு தான் சொன்னோம். அந்த 3.7 அவருக்கு நிலைக்கணும், அதை வச்சு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு வரும்னு சொன்னோம். ரஜினியே வரல. அதே மாதிரி ரஜினியை வந்து பிஜேபிக்கு ரஜினி ஒரு சீட்டு கொடுக்க வச்சிருந்தாரு. அந்த சீட்டை நான் வெளியே சொல்ல விரும்பல. தென் பிஜேபி இல்லாத பட்சத்தில் திருநாவுக்கர் சார் ரஜினிகாந்த் மையமாக வச்சு பவர் போட்டிஸ் பண்ணார். காங்கிரஸ் தலைவர் திருமாவளவன் திருநாவுக்கரசு கூட இருந்து ரஜினி ஆப்ஷனில் இருந்தாப்புல. அப்போ கமல் வந்து அந்த நம்பர் ஆஃப் சீட்டு வந்து அவர் கொஞ்சம் இதாக இருந்தது. நானே என் நண்பர்கிட்ட பேசிக்கணும்னு சொன்னார். ஆனால் ரஜினி அரசியல் களத்துக்குள்ளே வரல, அதனால் இது நடைபெறல. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து எல்லாத்திட்டையும் பகிர்ந்துருக்கிறேன், ஓப்பனாட்டும் பேசியிருக்கிறேன். நம்ம கேரக்டரே தானே. மோடி பிஎம்ஓல இருந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னா எடப்பாடிக்கு அது ரேட்டில் ஆவார், நம்ம முதல்ல போயிடும்னு அவர் நினைக்கிறாரு. அது நடைமுறை சாத்தியங்கள்ங்கிறத விட ஒருவேளையில நடந்துட்டான்னு சாதாரண டீ கடையில் பேசிட்டு இருக்கவனும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் தென் மற்ற யூடியூப் வியூவர்ஸும் வந்து அது எப்படி எண்ணி பேசுவாப்புல. அந்த பிளேயர்ஸ் முடிவு எடுக்கக்கூடியவங்க வந்து நடந்துட்டுன்னா நம்ம 3வது பேர் மணி எடப்பாடி நினைப்பாப்புல. ஸோ இப்போ நம்ம அந்த சீமான ஒரு ஆப்ஷனை காட்டி தான் எடப்பாடி உள்ள வர்றதுக்கு செங்கோட்டையன், சீமான், விஜய், ராமதாஸ், இப்படி மல்டிபிள் ரீசன்ஸ், அண்ணாமலை, அதில் சீமான சிஎம் கேண்டிடேட்டா மோடி நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிறதும் ஒரு ஆப்ஷனுங்கிறது இங்கே மறுக்க முடியாத ஒரு இதாக தான் இந்த இடத்துல இருக்குது. பாமக கூட ரஜினியோட அந்த நம்ம ரஜினிக்கு உள்ள இந்த ஸ்ட்ராட்டஜியில் பாமக கூட எங்களுக்கு 60 சீட்டு எங்கள் சீட்டை தந்துருங்க, நாங்கள் விஜய் கூட சிஎம்மா சொல்கிறோன்னு கூட போகலாம். இப்போ நான் வந்து விஜய் 24 வரணும்னு நினச்சேன். அது அந்த பலத்தை நிரூபித்தா அது விஜய்க்கு நல்லா இருக்கும்னு சகதேவ மாதிரி நல்லா தான் சொன்னோம். இப்பவும் விஜய் பலத்தை நிரூபித்தா 29ல் மோடிக்கு அவர் பிஎம் கேண்டிடேட்டுக்கு அவர் பயன்படுவாருங்க தான் நம்ம கருத்து. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணாருன்னு சர்வ குழப்பத்தில் இருக்கிறாரு. அவங்கவுங்க சொல்லும்போது ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகியிருக்கிறாரு. எடப்பாடி பாஜக நோக்கி போனதில் ரொம்ப டல் அடிச்சிட்டாரு, என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்கிறாரு, கையேறு நிலையில் குழப்பத்தில் இருக்கிறாரு. நம்ம கடைசியிலும் போயும் உதயநிதி ஸ்டாலினை பலப்படுத்துறதுக்கு ஓட்ட பிரிக்கவா வந்தோம், இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம் எல்லாம் பேசுறதாட்டு அவரை பற்றிய தகவல் வருது. ஏன்னா அவரை பற்றிய தகவல் எதுவுமே அன்கன்ஃபார்ம் நியூஸ் தான், இதுவும் அந்த மாதிரிப்பட்ட தகவல் வருது. ஆனால் இது ரஜினிக்கு வச்ச ஸ்ட்ராட்டஜி, ரஜினியை வந்து இவ்வளவு பேர் ஏத்துக்கிட தயாரா இருந்தாங்க வெளிப்படையா. விஜய் வந்து பலம் நிரூபிச்ச 1% கூட ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு தான் நான் கருத்தை சொன்னேன். ஒரு வேளையில நான் அண்ணன் ரஜினிக்கு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி படி டாக்டர் ராமதாஸ் கூட 60 சீட்டு எங்களுக்கு பலமான சீட்டு தாங்க நின்றுக்கிட்டோம், ஒன்னு சிஎம்மா சொல்லிக்கிறோம், சம்மதமானி கூட கேட்கலாம். ஏன்னா ஜானாரோக்கியசாமி மாற்ற முன்னேற்ற அன்புமணி பண்ணவர் தான், என்னோட இதை காப்பி அடிக்கக்கூடியவர் தான். காப்பி கேட் ஜானாரோக்கியசாமி என்னோட பல இதுகளை காப்பி அடிக்கக்கூடியவர் தான். அப்போ இதுவும் அவருக்கு தெரியும். ஸோ இதை கூட அவர் எடுத்து முன்னெடுக்கக்குள்ள முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா நம்ம பொத்தி வச்சிருந்தாலோ நம்ம மூடி வச்சிருந்தாலோ அந்த விஷயம் மக்களுக்கு தெரியாம இருக்காது. ஆல்ரெடி இதை ஜானாரோக்கியசாமிக்கு நான் சொல்லியிருக்கேன், என் சாதனையாக கூட சொல்லியிருக்கிறேன். அப்போ அவருக்கு இது தெரியும். அப்போ இதே மாதிரி நம்ம வந்து ராமதாஸையும் இவர் விஜய் லிங்க் பண்ணா என்ன, 60 சீட்டு விஜய்க்கு விஜய் தரப்பு ராமதாஸுக்கு வட தமிழகத்தில் 60 சீட்டு எடுத்துக்கிடுங்க, எங்களை சிஎம்மா சொல்லுங்கன்னு கேட்டானு கேட்கலாம். ஏன்னா நான் எங்க அண்ணன் ரஜினிக்கு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி, ரஜினிக்கு தகுதி வேற, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி தான் விஜய் ஆடுறாரு, ரஜினியை மக்களே விரும்புறாங்க, இவர் காசு செலவழிச்சு 12 கோடி ரூபா இவர்
ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்து இவர் சினிமா மார்க்கெட்டை உயர்த்ததுக்கு செட்டப் பண்ணிட்டு இருக்காருலாம் நான் விமர்சனங்களை வச்சேன், மறுக்க வரல. ஆனா அரசியல் ஒரு வாய்ப்பு, ரஜினிக்கு இருந்த அதே ஒரு வாய்ப்பு, தானே கிடைச்ச ரஜினி கிடைச்ச வாய்ப்பு, நான் ரஜினிக்காக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சது ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். அப்போ இதை காப்பி அடிச்சு அல்லது அது நடைமுறை சாத்தியப்படலை. அப்போ மாற்ற முன்னேற்ற அன்புமணி பண்ணவர் அன்புமணிகிட்ட போய் 60 சீட்டிங்க நின்றுடுங்க, விஜய் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். நம்ம அரசியல் எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. நன்றி சார். நன்றி.